எவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டு இருக்கேன், கதவு திறக்கவே மாட்டேங்குது. தட்டிக்கிட்டு இருக்கிறது என் நெத்தியில. கதவை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சு. உலக மாதிரியே இருக்கு உன் நெத்தி. இருக்கும் உள்ள வாங்க. என்ன ரொம்ப சலிச்சுக்கிற? என்ன பொண்ணு பார்க்க வரும்போது எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்ப அதையா கேட்டேன்? நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. ஒரு வாந்தி உண்டா, ஒரு இடுப்பு வலி உண்டா? இப்ப என்ன உனக்கு இடுப்பு வலிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. திரும்ப எதுக்கு? இடுப்புலயே மிதிக்கிறேன், வலிக்கும். மிதிப்பீங்க. ஒரு குழந்தைக்கு வழிய காணோம். போய் அரச மரம் ஆலமரம் ஏதாவது சுத்திட்டு வாங்க. நான் ஏண்டி அரச மரம் சுத்தணும்? இதே மாதிரிதான் என் முதல் சம்சாரம் கேட்டா, குழந்தை இல்லைன்னு. 12 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது. நான் குறிஞ்சி மலர் மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் மலருவேன். இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? போய் உங்களை 2ஆம் தரமா கட்டிக்கிட்டனே, என்ன சொல்லணும்? நானா உன்னை கட்டிக்கிட்டேன்? உங்க அப்பன் தான் என்னை கட்டி வச்சுட்டான். என் முதல் சம்சாரம் செத்த உடனே நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைன்னு வைராக்கியமா இருந்தேன். உங்க அப்பா என்கிட்ட வந்து, தனியாவே இருக்கீங்களே, சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீடு இல்லையான்னு சொன்னேன். சரி, குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீட்டு கேணி இல்லையான்னு சொன்னேன். சரி, ராத்திரிக்கு கைகால் அமுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீட்டு பொண்ணு இல்லையான்னு சொன்னேன். விளக்கமாத்தாலே 2 அடி அடிச்சு உன்னை எனக்கு கட்டி வச்சுட்டான். இந்த விளாவரிக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அது சரி, என் அன்பு தம்பி எங்க? அவர்தான் வெள்ளக்காரன் கம்பெனில வேலை செய்யறவராச்சே, கரெக்டா வந்துருவாரு. அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி. போதும் பிரிங்க. அண்ணன் தம்பி பாசம்னா இப்படித்தான் இருக்கணும். இது ஏன் சட்டை இல்ல? ஆமாண்ணே. என்னங்க உங்க சட்டை உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. இது ஏன் வாட்சாச்சே? ஆமாண்ணே. என்னங்க உங்க வாட்ச் உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. இது என் பேண்ட் இல்ல? ஆமாண்ணே. என்னங்க உங்க பேண்ட் உங்க தம்பிக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு. மொத்தத்துல உங்களது எல்லாமே உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் போல இருக்கு. ஆமா நீ. என்னங்க இது மேல கை வைக்கறான்? வெள்ளக்காரங்க கம்பெனில வேலை பார்க்கறான்ல, சோசியலிசமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஐயா, எங்க கம்பெனி முதலாளி ஒரு வெள்ளக்காரன், முதலாளி அம்மா ஒரு வெள்ளக்காரி. எங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எங்க முதலாளி அம்மாவை தொட்டு தான் பேசுவோம். அந்த அளவுக்கு நாங்க சோசியலா பழகுவோம். நீங்களும் வெள்ளக்காரனை ஃபாலோ பண்ணணும். நீ தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணுக்கு ஒரு புருஷன் தான். ஆனா வெள்ளக்காரனை ஃபாலோ பண்ணா அவங்கள மாதிரி ஒரு பொண்ணுக்கு 4 புருஷன் இருக்கலாமா? அதெப்படி? குடும்பத்துல குழப்பம் வந்துரும். நம்ம குடும்பத்துல குழப்பமே வராது. அப்படியா? சரி வாங்க குழந்தைனாரே, ஒற்றுமையா இருப்போம். இதுல என்ன தப்பு? உட்காருங்க, சாப்பிடுவோம். அண்ணே, சாப்பிடணும்னு தோணுது, ஆனா எப்படி சாப்பிடணும்னு தெரியலையே. எல்லாரும் மாதிரி வாயில தான். கையில கட்டு போட்டிருக்கேன் பாருங்க. இட்லி சாப்பிடுறது எப்படி? இது என்ன கட்டு? மறந்து போய் மிஷினுக்குள்ள கைய விட்டேன். சரி, தம்பிக்கு ஊட்டி விடு. என்னங்க நான் ஊட்டி விட்டேன்னா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? தப்பாவே நினைக்க மாட்டாங்க. அவங்க கிடக்குறாங்க. பொண்டாட்டிய எப்பவுமே புருஷன் சந்தேகமாவே நினைக்க கூடாது. நீ ஊட்டி விடு. சரி, நீங்க சொல்றீங்க. கொழுந்தனாரே காட்டுங்க. எனக்கு காட்டு. நம்ம குடும்பமே ஒரு பாசமலர் குடும்பம். அதுக்காக மலர்களி போல் பாட்டு பாடிறாரு. விடிஞ்சிரும். வேற வேலையில இருக்குப்பா. ஆரம்பத்துல என் தம்பி கூட இப்படிதான் கையில கட்டோட வந்தான். கடைசியில என் பொண்டாட்டியே இழுத்துன்னு ஓடிட்டான். வாங்க போலாம். நூறு மில்லி குடியா? லைட்டா சாங்கா? யோ, இது என்ன டீ கடையா? சாராயம் குடியா? யோ, பரவலா குடியா? சேஸா? சியர்ஸ். சியர்ஸ். டிசி பிசி. பீசியா? பீசியா? ஐயா, ஓடாதீங்க ஓடாதீங்க. எப்படியா ஓடாம இருக்க முடியும்? பீசி வராராமே. அண்ணனே தெரியல? யாரு? அண்ணன் தாங்க சாராய தந்தை. தந்தையா? அப்ப சாராய அம்மா யாரு? இவங்க சம்சாரம். நீ யாரு? நான் சாராய சின்ன தந்தை. இதுக்கெல்லாம் வருஷா? உங்க கொள்கை என்ன? சாராயசம். அடாடாடாடா, அருமையான கொள்கை. அப்ப உங்க சின்ன என்ன பாட்டா? இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஃபாரின்லயா பாத்துருக்க போற? சாராய கடையில தான் பாத்துருப்பேன். பாத்திருப்பியா? ஆனாவே வரல. எல்லாமே எஃப்எல் போட்டு பேசுறாரு. எல்லாம் எஃப் போட்டு தாங்க பேசுவாரு. இது என்ன பிரமாதம்? 3000 போட்டிருக்காருங்க. பேங்க்ல பணமா?
சாராயத்தை வாயில போட்டிருக்காருங்க. முட்டை போடுங்க, முட்டை போடுங்க. முட்டை போடுறதுக்கு இது என்ன சத்துணவு கூடமா? ATCPC. ஆமா, டிசிபிசி. உட்காருங்க உட்காருங்க, உங்களுக்கு தான் சொன்னேன். நீ ஏன் அழுகுற? பிசி நினைச்சு அழுகுறியா? என் தம்பியை நினைச்சு அழறேன். ஏன்? என் தம்பி சொன்னா, ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறீங்க? உங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு, வழுக்கையும் விழுந்துடுச்சு. எதுல? தலையில தான். சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிங்கோன்னு சொன்னான். உன் மேல உள்ள பிரியத்துல சொல்லிருப்பாயா? அப்படி நினைச்சுதானயா நானும் கல்யாணத்தை பண்ணேன். கல்யாணம் நடந்த அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? முதலிரவு நடந்திருக்கும். அதுதான் இல்ல. முதலிரவு நடக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி என் தம்பி இழுத்துல ஓடிட்டாயா. அட பாவி! ஓடந்தான் ஓடனா, என் கண்ணுல படாம ஓடி இருக்க கூடாதா? இதே சாராய கடையில என் பொண்டாட்டி இழுத்துட்டு வந்து என் தம்பி தண்ணி அடிக்கிறாயா. என்ன பாத்துக்கிட்டா இருக்கீங்க? சீக்கிரம் மில்லிய வாங்குங்க. இல்ல, அண்ணன் அடிக்கடி வர்ற கடையாச்சே, பாத்துருவாரோன்னு யோசிக்கிறேன். அவரு கிடக்குறாரு. அவர் வரதுக்குள்ள நம்ம சீக்கிரம் குடிச்சிட்டு போயிடுவோம். உங்களுக்கே ஓகேயா? இந்தாங்க புடிங்க, அடிங்க. 300 300 தூக்கி இருங்கிறீங்களா? 200 அடிக்கிறீங்களா? எனக்கு 500 வேணும். அடடடடா, அண்ணி தண்ணியில என்ன முன்னேற்றம்! எங்க அண்ணன் அந்த அளவுக்கு நல்லா அது பழக்கப்படுத்திருக்காரு. நானா பழகிக்கிட்டது. சுய கல்வி. குடிங்க, அடிங்க. நீங்க குடிங்க. ஏன்? அதுதானே பதிபக்தி. அத நீங்க சொல்றீங்களா? சீக்கிரம் குடிங்க, இல்லன்னா மனசு மாறிடுவேன். வேற யாரு கூடயாவது ஓடிடுவீங்கிறீங்களா? விட்டா 1000 மில்லி கேட்டுடுவேன். அடடடடா, அன்னைக்கு தண்ணியில நம்பர் ஏறிக்கிட்டே போகுது. சும்மா வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. Cheers! கொழுந்தனார. அடியே! எங்க ஓடி போயிட்டாங்க? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கு தண்ணி ஊத்தி குடிப்ப? எங்க காணா? எங்க காணா? ஓடி போயிட்டாங்கடா. இந்த வீட்டுக்கு வர்றேன். ATCPC. குடிக்கிறதே ஓச்சு, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்கயா தோஸ்த காணா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் கேட்டுன்னு வரணும். அட, கையில கயிறு, கண்ணுக்குட்டி பின்னால வருதா? கண்ணு குட்டியா என்ன குட்டின்னு பாருங்க. பொண்டாட்டி பொண்டாட்டிய வீட்டுல எல்லாம் விட்டு வரணும். வீட்டுல விட்டுட்டு வந்தா தம்பி தள்ளிட்டு போயிருவாயா? தம்பி தள்ளிக்கிட்டு போயிருவானா? அட, உனக்கு என்னையா தெரியும்? அனுபவப்பட்ட எனக்கு இல்லையா தெரியும்? என்னதான் இருந்தாலும் சம்சாரத்தை சாராய கடைக்கு கூட்டிக்கிட்டு வர்றது தப்பு. நல்லா உரைக்கிற மாதிரி கேளுங்க. உரைக்கிற மாதிரி சொல்றதுக்கு அவர் என்ன மிளகாயா? ஏண்டி, நான் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு முன்னாலே என் தம்பிய கூட்டிட்டு வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு நீ சொல்ல அவன் வாயை திறக்க, நீங்க சாப்பிடுங்கன்னு அவன் சொல்லும் போது நீ வாயை திறக்க. கடைசியில குடிச்சாங்களா இல்லையா? குடிச்சது மட்டுமா, 2 பேரும் கட்டி பிடிச்சாங்களே. அவங்க 2 பேரும் சாராயம் குடிச்சப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் ஒரு கிளாஸ் சாராயம் குடிச்சேன். ஐயோ ஐயோ ஐயோ, பொய் பொய் பொய். ஏங்க, நீங்க எல்லாம் பொண்டாட்டி புள்ளியோட பிறக்கலையா? பொண்டாட்டியோட பிறக்க முடியாது, அக்கா தங்கச்சியோட தான் பிறக்க முடியும். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இத பாருங்க, இந்த முட்டை மேல சத்தியமா சொல்றேன், நான் இந்த கடைக்கு வரல வரல வரல. அடியே, முட்டையை நசுக்கிட்டியடி, உள்ள இருக்க கொஞ்சம் செத்து இருக்கும். அவிச்ச முட்டையில குஞ்சு இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். போன வாரம் எங்க வீட்டு முட்டையில குஞ்சு இருந்துச்சே. அது போட்ட முட்டையா? பின்ன இது என்ன செஞ்ச முட்டையா? போங்கடா, வந்துட்டானுங்க நியாயம் சொல்றதுக்கு. எரிச்சல கிளப்பாதீங்கடா.